தென்மேற்கு வங்கக்கடலில் சென்னைக்கு தென்கிழக்கே 430 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் நகர்ந்து வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு வடமேற்கு திசையில் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக நகர்ந்து வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள டிட்வா புயல் நாளை அதிகாலையில் தமிழ்நாட்டை நோக்கி வரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த புயலானது வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடற்கரையை வந்தடையும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் அதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அரியலூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் அதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் முன்னறிவிக்கை செய்திருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுக்கு நாளை ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தில் மணிக்கு 58 கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசுவதால் 23 ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்து தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி ராமேஸ்வரம் ஓகா விரைவு ரயில் முற்றிலுமாக ரத்து செய்யப்படுவதாகவும், ராமேஸ்வரம் சென்னை எழும்பூர் சேது விரைவு ரயில், ராமேஸ்வரம் தாம்பரம் விரைவு ரயில் ஆகியவை மண்டபத்திலிருந்து இயக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக சாரல் மழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. டிட்வா புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி, சேரன் மகாதேவி, வள்ளியூர், நாங்குநேரி மற்றும் மானூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டனர். டிட்வா புயல் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொட்டி தேர்த்த கனமழையால் அங்குள்ள ஹெலிகாப்டர் இறங்கத்தளம் மழைநீரில் சூழ்ந்து குளம் போல் காட்சி அளிக்கிறது. மண்டபம் முகாம் பகுதி வெள்ளத்தால் மூழ்கி அங்கு அமைக்கப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் இறங்கத்தளம் இருக்கும் சுவடே தெரியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் டிட்வா புயல் காரணமாக கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. கடல் அலைகள் சுமார் 3 மீட்டர் உயரம் வரை எழும்பி ஆக்ரோஷமாக காணப்படுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. காற்றின் வேகத்தில் மின்விளக்கு கம்பங்கள் உடைந்து சேதமடைந்துள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து துறை கள அலுவலர்களும் தயார் நிலையில் இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் உத்தரவிட்டுள்ளார். தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதால் ஆற்றில் யாரும் இறங்கவோ குளிக்கவோ கூடாது எனவும், மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். டிட்வா புயல் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் தாமிரபரணி ஆற்றின் நீர்வரத்து மற்றும் ஆற்றுப்படுகை பகுதியில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். தொடர் மழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என்பதால் ஆற்றில் யாரும் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே ஊருக்குள் கடல் நீர் புகுந்ததால் மீனவ கிராம மக்கள் அச்சத்தில் உள்ளனர். டிட்வா புயலால் தோணித்துறை பகுதியில் கடல் சீற்றம் ஏற்பட்டு கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்புகளில் அலை மோதி கடல் நீர் கிராமத்திற்குள் புகுந்தது. வீடுகளுக்குள்ளும் கடல் நீர் சென்றதால் மக்கள் இருக்க இடமின்றி தேவாலயத்தில் தங்கியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய எம்எல்ஏ காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்களுக்கு தேவையான 1 மாதத்திற்கான அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். தனுஷ்கோடி மக்கள் பாதுகாப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மீனவ குடும்பங்களையும் அவர் சந்தித்து நிவாரண உதவிகளை வழங்கினார். டிட்வா சூறாவளி புயல் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், பாம்பன், தனுஷ்கோடி உள்ளிட்ட பகுதிகளில் இரவிலும் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்பட்டது. ராமேஸ்வரம் தீவில் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசி வருகிறது. தீவு முழுவதும் மிதமான மழை விட்டு விட்டு பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது.
டிட்வா புயல் காரணமாக மாமல்லபுரத்தில் கடல் அலைகளின் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. சுமார் 3 அடி உயரத்திற்கு மண் அரிப்பு ஏற்பட்டதால் மீனவர்கள் அச்சமடைந்தனர். சுமார் 4 அடி உயரத்திற்கு கடல் அலைகள் மேலெழும்பி கரையை நோக்கி வேகமாக வந்து செல்வதால் கரையை தாண்டி பல மீட்டர் தூரத்திற்கு கடல் தண்ணீர் புகுந்தது. டிட்வா புயல் காரணமாக கடலில் அலைகளின் சீற்றம் அதிகமாக இருப்பதால் கடலுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என கடலூர் மாவட்ட மீன்வளத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காற்று வேகமாக வீசுவதால் அலைகளின் சீற்றம் அதிகரித்து காணப்படுவதாகவும் மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினத்தில் கடல் சீற்றத்தால் கரையில் இருந்த சுமார் 10 பனை மரங்கள் வேரோடு சாய்ந்த நிலையில் 100 மரங்கள் சாய்ந்து விழும் நிலையில் உள்ளன. டிட்வா புயல் காரணமாக குலசை முத்தாராமன் கோயில் பகுதியில் கடல் சீற்றமாக காணப்பட்டு வரும் நிலையில் கடற்கரை பகுதி தார் சாலைகள் முழுவதும் மணல் நிரம்பி உள்ளன. டிட்வா சூறாவளி புயல் தமிழ்நாட்டை நெருங்கி வரும் நிலையில் சென்னையில் இருந்து புறப்படும் விமானங்கள் இன்று ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்று வீசுவதால் சென்னைக்கு வருகை தரும் மற்றும் புறப்படும் 54 விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த விமானங்கள் அனைத்தும் ATR வகையைச் சேர்ந்த விமானங்கள் ஆகும். மக்கள் அவசியமின்றி வெளியில் வருவதை தவிர்த்து பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் அனைத்து துறைகளும் முறையான திட்டமிடுதலோடு ஒருங்கிணைந்து செயல்படுவதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெறும் அதிமுகவின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் செங்கோட்டையன் குறித்து பேச எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்த நிலையில் அவர் குறித்து பேசி தொண்டர்களின் கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. டிசம்பருக்குள் தாவேக வலுவான கூட்டணி அமைக்கும் என முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் தெரிவித்தார். தாவேகவுக்கு இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள் வருவார்கள் என்று கூறியவர் MGR ஜெயலலிதாவுக்கு வழிகாட்டியாக இருந்ததைப் போல விஜய்க்கும் வழிகாட்டியாக இருப்பேன் என்று தொண்டர்கள் மத்தியில் பேசினார். தாவேகாவில் செங்கோட்டையன் இணைந்ததும் அவரை இயக்குவதும் பாஜக தான் என்று செல்வ பெருந்தகை விமர்சனம் செய்தார். ஸ்ரீபெரும்புதூரில் பேசிய அவர் NDA கூட்டணி ஒருபோதும் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியாது என்று கூறினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த தேர்தலை விட 2026 தேர்தலில் 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சர் ஆவார் எனவும் அவர் தெரிவித்தார். பாஜகவில் ஸ்லீப்பர் செல் யாரும் இல்லை என அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். தாங்கள் நேரடியாக களத்தில் இருப்பவர்கள் என்றும் அதிமுக தற்போது கூட்டணியில் உள்ளதாகவும் தெரிவித்தவர் திமுக அரசு மக்களிடம் வெறுப்பை சம்பாதித்திருப்பதாக கூறினார். மேலும் உறுதியாக NDA கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறினார். அன்புமணி தரப்புக்கே பாமக சொந்தம் என தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. முன்னதாக பாமக தலைவராக தன்னை அங்கீகரிக்க வேண்டும் என ராமதாஸ் தரப்பு தேர்தல் ஆணையத்திற்கு மனு அளித்திருந்தது. இந்நிலையில் தேர்தல் ஆணையம் அனுப்பிய கடிதத்தில் 2026 ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை அன்புமணிதான் பாமகவின் தலைவராக நீடிப்பார் எனவும் பிரச்சனைகளை நீதிமன்றம் மூலம் தீர்த்து கொள்ளவும் தெரிவித்திருக்கிறது. பாமகவிற்கு உரிமை கொண்டாடும் விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தில் போலியான ஆவணங்களை கொடுத்து அன்புமணி தரப்பு மோசடி செய்திருப்பதாக ராமதாஸ் ஆதரவாளர் GK மணி புகார் கூறியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்குழுவை 2023 என திருத்தி மோசடி செய்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். வரி விதிப்பையும் தாண்டி இந்த நிதியாண்டின் 2வது காலாண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்துள்ளதாக மத்திய அரசு வெளியிட்ட புள்ளி விவரத்தில் கூறப்பட்டுள்ளது. அதன்படி 2025-26 நிதியாண்டின் ஜூலை செப்டம்பர் இடையிலான 2வது காலாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி 8.2% உள்ளது. பிரம்மாண்டமான கலாச்சார மறுமலர்ச்சிக்கு இந்தியா சாட்சி என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தெற்கு கோவாவில் 77 அடி உயர ராமர் வெண்கல சிலையை திறந்து வைத்து பேசிய அவர் தேசத்தின் ஆன்மீக பாரம்பரியம் புத்துயிர் பெறுவதற்கு அயோத்தி ராமர் கோயில், காசி விஸ்வநாதர் கோயில் சான்று எனவும் புகழாரம் சூட்டினார்.
உலகின் மிக உயரமான ராமர் சிலையை கோவாவில் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். ஸ்ரீ சமஸ்தானம் கோகர்ண ஜீவோட்ட மடத்தின் ஆண்டு கொண்டாட்டங்களில் ஒரு பகுதியாக ராமரின் 77 அடி உயர வெண்கல சிலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். உலகின் மிக உயரமான சிலையான வல்லபாய் பட்டேலின் சிலையை உருவாக்கிய சிற்பிதான் இந்த சிலையையும் உருவாக்கியிருக்கிறார். இலங்கையில் டிட்வா புயலால் பெய்த கனமழையால் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த 56 பேரின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்த பிரதமர் மோடி பாதிக்கப்பட்ட அந்நாட்டு மக்களுக்கு உதவும் வகையில் இந்தியாவிலிருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் உதவிகள் தேவைப்படும் எந்நேரத்திலும் இந்தியா இலங்கையுடன் தொடர்ந்து துணை நிற்கும் என குறிப்பிட்டுள்ளார். சினிமா காட்சிகளை விஞ்சும் அளவிற்கு ராஜஸ்தானில் அரங்கேறிய கேங் வாரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பன்சூரில் சாலையில் சென்ற 2 கார்கள் ஒரு பைக் மீது மோதி அதில் பயணித்தவர்களை கொல்ல முயன்றன. பைக்கில் வந்தவர்களும் காரில் இருந்தவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தெற்கு ரயில்வேயில் ஏசி அல்லாத பெட்டிகளில் பயணிப்போர் கட்டணம் செலுத்தி படுக்கை விரிப்புகளை பயன்படுத்தும் வசதி ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. தலையணை 30 ரூபாய் என்றும் பெட்ஷீட் 20 ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 50 ரூபாய் கொடுத்து உரையுடன் கூடிய தலையணை பெட்ஷீட் பெறலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி கமலாவை கொன்ற கொலைக்காரன் கோவையில் பிடிபட்டான். மதுரை சேர்ந்த ராமர் மூதாட்டி வசித்து வந்த பகுதியில் தங்கி மார்க்கெட்டிங் வேலை பார்த்து வந்த நிலையில் நகைக்கு ஆசைப்பட்டு இந்த கொடுஞ்செயல் புரிந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஏழை வக்கீல்களுக்கு நீதி வழங்குவதே தனது முதன்மையான முன்னுரிமை என்றும் அவர்களுக்காக நள்ளிரவு வரை தன்னால் நீதிமன்றத்தில் அமர முடியும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். தனது நீதிமன்றத்தில் விளம்பரத்திற்காக தொடுக்கப்படும் வழக்குகள் எதுவும் அனுமதிக்கப்படாது என தெரிவித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் இத்தகைய வழக்குகள் பணக்கார வக்கீல்களால் தாக்கல் செய்யப்படுகிறது என கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் திருமணத்தன்று மணமகளின் பெற்றோர் வழங்கிய 31 லட்சம் ரூபாய் வரதட்சணையை வாங்க மறுத்த மணமகன் அதற்கு பதில் 1 ரூபாயை மட்டும் பெற்றுக்கொண்ட சம்பவம் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. முசப்பர் நகர் மாவட்டம் நக்வா கிராமத்தைச் சேர்ந்த அவிதேஷ் ராணா என்பவர் அதித்தி சிங்கை வரதட்சணமின்றி மணந்து கொண்டதற்கு அங்கு வந்திருந்தவர்கள் அனைவரும் கைகளை தட்டி பாராட்டு தெரிவித்தனர். கேரளாவில் தனியார் ஸ்கை டைனிங் உணவகத்திற்கு சென்ற சுற்றுலா பயணிகள் கிரேனில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்தரத்தில் சிக்கி தவித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இடுக்கி மாவட்டம் அனச்சல் பகுதியில் சுமார் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக அந்தரத்தில் சிக்கி தவித்த சுற்றுலா பயணிகளை தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டனர். ரயில்களில் ஆன்லைன் மூலமாக டிக்கெட் பெறுபவர்களுக்கு மட்டும் விபத்து காப்பீடு வழங்கப்படுவது ஏன் என்பது குறித்து விளக்கம் அளிக்க ரயில்வே அமைச்சகத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரயில் பயணிகளின் பாதுகாப்பு தொடர்பாக உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ரயில்வே துறையிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது. கரூர் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு ஆஜரான உயிரிழந்தவர்களின் உறவினர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் சம்பவம் குறித்து சமூக வலைதளத்தில் புகைப்படம் மற்றும் கருத்து பதிவிட்டதாக பாஜக வழக்கறிஞர் கரிகாலன் மற்றும் போலீஸ் டிஎஸ்பி செல்வராஜ் ஆகியோரிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு சம்பந்தப்பட்ட சாந்தா என்ற சாட்சியை மிரட்டியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கிலிருந்து சயான் மற்றும் வாளையார் மனோஜ் ஆகியோரை விடுதலை செய்து உதகை கூடுதல் மகிழா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு தரப்பில் எவ்வித சாட்சிகளும் உறுதி செய்யப்படவில்லை என கூறி இருவரையும் விடுதலை செய்து நீதிபதி சோழியா உத்தரவிட்டார். தமிழ்நாடு சுகாதாரத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு 0 காலி பணியிடம் என்கிற நிலையில் பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காலி பணியிடங்கள் உள்ளதா என முழுமையாக தெரிந்து கொண்டு விமர்சனம் செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணிக்கு பதிலடி கொடுத்தார். சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் இடையே மெட்ரோ ரயில் அமைப்பதற்கான பணிகளை தமிழ்நாடு அரசு துரிதப்படுத்தி வருவதாக விமான நிலைய அட்வைசரி கமிட்டி தலைவர் TR பாலு MP தெரிவித்தார். பரந்தூர் விமான நிலையம் அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கூறியவர் பரந்தூரில் விமான நிலையம் வந்தால் சென்னையில் வாகன நெரிசல் குறையும் என தெரிவித்தார். செங்கோட்டை
செங்கோட்டையனை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் தாவேகாவில் இணைய போவதாக தகவல் வெளியான நிலையில் புலிக்கு வாலாக இருக்கலாம், ஆனால் எலிக்கு தலையாக இருக்கக்கூடாது என கூறி அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தார். அத்தோடு தான் சாகும் வரை அதிமுகவில் தான் இருப்பேன் என்றும் திட்டவட்டமாக கூறினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றும் கூட்டணியில் பாமக இடம்பெறும் என கட்சியின் தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனது 100 நாள் நடைப்பயணம் மூலம் திமுக மீதான கோபத்தை கண்கூடாக பார்த்ததாக தெரிவித்தார். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சிறப்பு தரிசனம் மேற்கொண்டார். அவரை தீட்சிதர்கள் கனக சபையில் ஏற்றி தரிசனம் மேற்கொள்ள வைத்து சிறப்பு மரியாதை அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் SIR பணிகள் குறித்து திமுக அவதூறு பரப்புவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் 2026 கூட்டணி ஆட்சிதான் அமையும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறினார். திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது புதிய வகையில் கூட்டணி ஆட்சி அமையவே 100% வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். சனாதன தர்மத்தை நீண்ட காலம் எடுத்துச் செல்ல அனைவரும் சபதம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என ஆளுநர் RN ரவி கேட்டுக் கொண்டுள்ளார். ஸ்ரீ கிருஷ்ணகான சபா மற்றும் பாகவத சேவா டிரஸ்ட் ஆகியவற்றின் சார்பில் நாம சங்கீர்த்தனா விழாவின் வெள்ளி விழா நடைபெற்றது. இதில் ஆளுநர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மார்க்ஸ் மற்றும் மார்க்சியர்கள் குறித்து அவதூறு பரப்பி வருவதாக ஆளுநர் RN ரவியை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய மாநில செயலாளர் சண்முகம் ஆளுநர் தனது நாவை அடக்கவில்லை என்றால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்தார். திருப்பூர் பெண் சமையலர் தீண்டாமை வழக்கில் குற்றவாளிகள் 6 பேருக்கு தலா 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அவினாசி திருமலை கவுண்டன்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த சமையலர் சமைத்த உணவை குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது என கோரி பெற்றோரில் ஒரு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு நகர் பகுதியில் டிசம்பர் 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை கனரக வாகனங்கள் உள்ளே வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது. மேலும் பக்தர்கள் வசதிக்காக 24 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள், 130 கார் நிறுத்தும் இடங்கள், 33 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. LNS நிதி நிறுவன மோசடி தொடர்பாக அதன் நிறுவன இயக்குநர்களில் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். பங்குச்சந்தையில் முதலீடு செய்து லாபம் ஈட்டி தருவதாக கூறி 800 கோடி ரூபாயை மோசடி செய்ததாக 5000த்திற்கும் மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டன. குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவரான வேத நாராயணனை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவை கவுண்டம்பாளையம் வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்பில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் பட்ட பகலில் கதவை உடைத்து திருடப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் வசித்து வரும் இந்த குடியிருப்பில் உள்ள C பிளாக்கில் சுமார் 1 மணி நேரத்தில் அடுத்தடுத்து வீடுகளின் பூட்டுகள் உடைக்கப்பட்டு திருட்டு சம்பவம் அரங்கேற்றப்பட்டுள்ளது. மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே மாந்தோப்பில் கல்லால் அடித்து பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தலை சிதைக்கப்பட்டு பிணமாக கிடந்த அப்பெண் சின்னநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 42 வயதான தனம் என தெரிய வந்தது. கிராமங்கள் தோறும் சென்று பூ விற்று வந்த இவரை கொலை செய்தது யார் என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நீட்வா புயல் முன்னெச்சரிக்கையாக தனுஷ்கோடியில் இருந்து பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்ட இலங்கை தமிழர்கள் ராமேஸ்வரம் அருகே சேரன்கோட்டை பகுதியில் உள்ள புயல் காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக கூறிய அவர்கள் தனுஷ்கோடியில் உள்ள தங்களது உடைமைகள் எப்படி இருக்கிறது என தெரியவில்லை என வருத்தம் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் வருசநாடு அருகே சொத்து தகராறில் அண்ணனை வெட்டி கொலை செய்த தம்பிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. சீலமுத்தையாபுரத்தைச் சேர்ந்த ஐயனார் தனது அண்ணன் பெருமாளிடம் தந்தையின் சொத்தில் பங்கு கேட்டு தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் பெருமாள் தர மறுத்ததால் கடந்த ஆண்டு அண்ணனை மண்வெட்டியால் வெட்டி கொலை செய்தார்.
தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே 2 இளைஞர்கள் விபத்தில் பலியான நிலையில் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சொன்னம்பட்டியைச் சேர்ந்த சுனில்குமார் முருகனுடன் 2 வீலரில் சென்று கொண்டிருந்த போது விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர். இருவரும் வேறு சமூகத்தைச் சேர்ந்த பெண்களை காதலித்து வந்ததால் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்திருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தனியார் பள்ளி இடிக்கப்பட உள்ளதாக தகவல் பரவியதால் பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய பேருந்து நிலையம் பகுதியில் செயல்படும் தேன்மலர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி கட்டடங்களின் உறுதித்தன்மை குறைவாக உள்ளதால் நீதிமன்றம் அதனை இடிக்க உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. திருப்பத்தூரில் பிறவியிலேயே பார்வை குறைபாடு ஏற்பட்ட 6 வயது சிறுமிக்கு சிகிச்சையின் மூலம் பார்வை வரவழைத்த அரசு மருத்துவர்களுக்கு பாராட்டு குவிகின்றன. பாரண்டப்பள்ளியைச் சேர்ந்த ஜலாலுதீனின் 6 வயது மகள் ஜாரா பாத்திமாவுக்கு அரசு மருத்துவர்கள் நவீன அறுவை சிகிச்சை செய்து பார்வை கொண்டு வந்துள்ளனர். சென்னையில் 60 வயது மூதாட்டியிடம் நைசாக பேசி 3 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்துச் சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர். ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி செல்வியிடம் பேசிய கார்த்திக் என்பவர் தனது மனைவிக்கும் இதுபோல் செயின் வாங்க வேண்டும், மாடல் எப்படி இருக்கிறது என கேட்டு செயினை பெற்றுக்கொண்டு தப்பி ஓடியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை காவல் நிலையம் முன்பு பெட்ரோல் குண்டு வைத்து வெடிக்கச் செய்வது போல் ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞர் போலீசாரிடம் சிக்கிய நிலையில் தான் செய்தது தவறு என மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியாகியது. பால்நாங்குப்பத்தைச் சேர்ந்த குமரேசன் என்பவர் ரீல்ஸ் வெளியிட்டதோடு தன்னை யாரும் தொடக்கூட முடியாது என சவால் விட்டிருந்தான். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே ஃபேன்சி கடையில் பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி மாமூல் கேட்ட நபரின் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. ஹைதர்புரம் கிராமத்தில் ஹேமலதா என்பவர் கடை நடத்தி வரும் நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கத்தியை காட்டி மிரட்டி மாமூல் வாங்கி சென்றுள்ளார். அவர் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்க போலீசார் தயங்குவதாக கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் பதிலளிக்காத அதிகாரிகளிடம் மாவட்ட ஆட்சியர் துர்கா மூர்த்தி கடிந்து கொண்டார். தோட்டத்தில் வளர்த்த சந்தன மரங்களை வெட்ட அனுமதிக்காதது குறித்து விவசாயி ஒருவர் புகார் அளிக்க அங்கிருந்த அதிகாரிகள் விளக்கம் அளிக்காததால் ஆட்சியர் கோபமடைந்தார். கோவை மாநகராட்சியில் சேரும் சகதியுமான சாலையை அப்பகுதியைச் சேர்ந்த மக்களே மண் கொட்டி நிரப்பி சீரமைத்தனர். உருமாண்டம்பாளையம் உழைப்பாளர் வீதியிலிருந்து வெள்ளக்கிணறு செல்லும் சாலை 17 ஆண்டுகளுக்கு முன்பு தார் சாலை போடப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது குண்டும் குழியுமான அச்சாலையில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பழைய படந்தால் சாலையோரத்தில் தூக்கி வீசப்பட்ட 7 மாத சிசுவின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து நள்ளிரவு நேரத்தில் சாலையோரத்தில் சிசுவை தூக்கி வீசிச் சென்ற மர்ம நபர்கள் பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசலில் பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்கு இந்து மக்கள் சீர்வரிசை எடுத்துச் சென்று சிறப்பு சேர்த்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. மத நல்லிணக்கத்தை பேணி காக்கும் விதமாக சீர்வரிசை சுமந்து சென்ற இந்துக்களை கட்டி அணைத்து வரவேற்ற இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு பிரியாணி விருந்து படைத்து உபசரித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே கல்குவாரியில் பணம் கேட்டு தராததால் ஆத்திரமடைந்த பாஜக கவுன்சிலர் அங்கிருந்த வாகனத்தின் கண்ணாடியை உடைத்து ஊழியர்களை தாக்கிய வீடியோ வெளியானது. அனந்தமலை ஊராட்சி மன்ற உறுப்பினரான திருமலை கோயில் திருவிழாவுக்கு நிதி கேட்டு செங்காடு கிராமத்தில் உள்ள கல்குவாரியில் தகராறில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. சென்னை காசிமேடு கடற்கரை பகுதியில் ஆமைகள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியதால் மீனவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். டிட்வா புயல் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாத நிலையில் ஆமைகள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியுள்ளன. மீனவர்கள் வலையில் சிக்கி ஆமைகள் உயிரிழப்பதாக சொல்லப்படும் நிலையில் மீனவர்கள் கடலுக்கு செல்லாத போதும் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் கார் பழுது நீக்கும் கடையில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ரத்தினபுரி புதுப்பாலம் அருகில் உள்ள ஒர்க் ஷாப்பில் தீப்பற்றிய நிலையில் தீயணைப்பு வாகனம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியதாக தெரிகிறது. வாகனம் வருவதற்குள்ளேயே தீ மளமளவென பரவி கார்கள் எரிந்து சாம்பலாகின.
கரூரில் வாகன ஓட்டிகளையும் மக்களையும் அச்சுறுத்தும் வகையில் பைக்கில் சாகசம் செய்த நபர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து 4000 ரூபாய் அபராதம் விதித்தனர். டோல்கேட் பகுதியில் அதிவேகமாக சென்ற இளைஞரை பிடித்த போலீசார் அனைவரையும் ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும் என ஒவ்வொரு வாகன ஓட்டிகளுக்கும் அட்வைஸ் செய்ய வைத்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே மின்சாரம் தாக்கி இளைஞர் உயிரிழந்த நிலையில் வழக்கு பதிவு செய்ய தாமதிப்பதாக கூறி உறவினர்கள் காவல் நிலையம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மலையாங்குளத்தைச் சேர்ந்த மகேந்திரன் அதே பகுதியில் கட்டட வேலை செய்து கொண்டிருந்த போது அங்கு வைத்திருந்த மின் மோட்டாரை தொட்டதில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. நாமக்கல்லில் பொது வழித்தட ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட பெண் ஆட்சியர் அலுவலகத்தில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளவழி கரடு காட்டுக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த புவனேஸ்வரி பூர்வீகமாக அதே பகுதியில் விவசாயம் செய்து வருகிறார். இவருக்கும் கண்ணன் கலையரசி என்பவருக்கும் இடையே நிலப்பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதில் புவனேஸ்வரி குறைதீர் கூட்டத்தில் புகார் அளித்தார். விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு தொடர்ந்து வராமல் இருந்து வரும் வனத்துறை அதிகாரிகள் குறித்து தேனி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் கடுமையாக கடிந்து கொண்டார். குறைதீர்ப்பு கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் சின்னமனூர் பகுதியில் சின்ன வாய்க்காலில் சிலர் பைப் மூலமாக தண்ணீர் திருடுவதாகவும் பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்தனர். ஸ்மார்ட் போன்களை XR தொழில்நுட்பத்துடன் கூடிய செல்போனாக மாற்றும் முயற்சியில் சென்னை கிண்டியில் உள்ள IIT மாணவர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். IIT வளாகத்தில் XR தொழில்நுட்பம் வளர்ச்சி குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் மெட்டா, சாம்சங், குவால்கம் உள்ளிட்ட முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் சிறையிலிருந்து நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்த அழைத்துச் சென்ற போக்சோ கைதி தப்பித்த நிலையில் சபரிமலையில் வைத்து அவனை போலீசார் பிடித்தனர். ஓலைப்பாடியைச் சேர்ந்த வாஞ்சிநாதன் என்பவர் 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்திருந்த நிலையில் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்ற போது தப்பித்ததாக 2 போலீசார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே அதிவேகமாக சென்ற கார் சாலையோரம் சென்ற இருசக்கர வாகனம் மீது மோதி தூக்கி வீசப்பட்ட நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கார் சாலையோர பள்ளத்தில் சாய்ந்து நின்ற நிலையில் காரில் இருந்தவர்கள் காயங்களின்றி உயிர் தப்பினர். மதுரையில் ஆம்னி வேன் மூலம் ரேஷன் பொருட்கள் கடத்தப்படும் வீடியோ வெளியாகியுள்ளது. மாடக்குளம் பகுதியில் 1000த்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் அங்கு ரேஷன் கடையில் விநியோகம் செய்யப்படும் அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை மர்ம நபர்கள் வேனில் கடத்தி சென்றனர். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் பெரும்பாலான இடங்கள் மழை வெள்ளத்தில் தத்தளிக்கும் நிலையில் கிரிக்கெட் மைதானத்தை அவசர கால பேரிடர் முகாமாக மாற்ற இலங்கை அரசு முடிவு செய்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட 3000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இங்கு தங்க வைக்கப்பட்டு அடிப்படை வசதிகளை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. இலங்கையில் பெரும்பாலான இடங்கள் சுமத்ரா தீவில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம், நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 174ஆக அதிகரித்துள்ளது. மாயமான 80 பேரை தேடும் பணி துரிதமாக நடைபெற்று வரும் நிலையில் வெள்ள நீர் வடிய துவங்கிய பகுதிகளில் மீட்பு படையினர் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு வருகின்றனர். போராளி குழுவுக்கு எதிராக சிரியா மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் குழந்தைகள் உட்பட அப்பாவி மக்கள் 13 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சிரியா அதிபர் பஷர் அல் அசாத் பதவி கவிழ்க்கப்பட்டதிலிருந்து பெய்ஜின் பகுதியில் இஸ்ரேலிய தாக்குதல் மிகவும் கொடிய சம்பவங்களில் ஒன்றாக மாறியுள்ளதாக அந்நாட்டு அரசு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. துருக்கியின் பாஸ்பரஸ் ஜலசந்திக்கு அருகே கருங்கடலில் ரஷ்யாவின் நிழல் கடற்கரைக்கு சொந்தமான டேங்கர் கப்பலில் வெடிப்பு ஏற்பட்டதாக துருக்கியின் கடல்சார் விவகார இயக்குநரகம் தெரிவித்திருக்கிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்த துருக்கியின் மீட்பு படகுகள் அதிலிருந்த 25 பணியாளர்களை பாதுகாப்பாக மீட்டதாக துருக்கி போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு ஸ்வீடனில் ஸ்டாக்ஹோமில் உள்ள கட்டிடக்கலை மற்றும் வடிவமைப்பு அருங்காட்சியகத்தில் ஜிஞ்சர் பிரெட் கண்காட்சி நடைபெற்றது. இதில் ஜிஞ்சர் பிரெட்டுகளை கொண்டு வடிவமைக்கப்பட்ட டைட்டானிக் கப்பல், பிரான்சின் ஈஃபில் டவர், லூவ்ரே அருங்காட்சியகம் உள்ளிட்டவைகளை பார்வையாளர்கள் வியந்து பார்த்து சென்றனர்.
2025 உலக நுண்ணறிவு உற்பத்தி மாநாட்டு கண்காட்சி கிழக்கு சீனாவின் ஜியாங்சு மாகாணத்தில் உள்ள நான்ஜிங் நகரில் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இந்த கண்காட்சியில் காஃபி காய்ச்சுவது முதல் வீட்டு வேலைகளை செய்வது மற்றும் போக்குவரத்தை வழிநடத்துவது என பல்வேறு வகையான ரோபோக்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ரஷ்யா உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக அதிபர் புட்டின் 2 நாள் பயணமாக 4, 5 ஆகிய தேதிகளில் இந்தியா வருகிறார். அப்போது பிரதமர் மோடியை சந்தித்து அவர் ஆலோசனை நடத்துகிறார். அதேபோல புட்டினை வரவேற்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் விருந்து கொடுக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. மூன்றாம் உலக நாடுகளில் இருந்து யாரும் அமெரிக்காவிற்கு குடியேற நிரந்தர தடை விதித்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கிறார். வெள்ளை மாளிகை அருகே நடந்த துப்பாக்கி சூடு தாக்குதலை தொடர்ந்து உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக லட்சக்கணக்கானோரை திருப்பி அனுப்பும் நடவடிக்கைக்கு முன்னோட்டமாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரின் முதல் போட்டி ராஞ்சியில் நாளை தொடங்குகிறது. சொந்த மண்ணில் டெஸ்ட் தொடரை 0-2 என்ற கணக்கில் இழந்த இந்திய அணி ஒருநாள் தொடரை கைப்பற்றி அந்த தோல்வியை ஈடுகட்டுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். வரும் 4ஆம் தேதி தொடங்கும் இங்கிலாந்து இடையிலான 2வது ஆஷஸ் டெஸ்ட் போட்டியில் விளையாடும் ஆஸ்திரேலிய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டீவ் ஸ்மித் தலைமையிலான அணியில் ஸ்காட் போலன், அலெக்ஸ் கேரி, பிரெண்டன் டாகட், கேமரூன் கிரீன், டிராவிஸ் ஹெட் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். காயம் காரணமாக ஆஸ்திரேலியாவின் முன்னணி வீரர்களான கேப்டன் பேட் கமின்ஸ் மற்றும் ஜோஷ் ஹேசில்வுட் அணியில் இடம்பெறவில்லை. உலகின் தலைசிறந்த கால்பந்து வீரர்களில் ஒருவரான அர்ஜென்டினாவை சேர்ந்த லியோனல் மெஸ்ஸி இந்திய சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக அடுத்த மாதம் 13ஆம் தேதி ஹைதராபாத் வருவதாக அறிவித்துள்ளது கால்பந்து ரசிகர்களை குஷிப்படுத்தி உள்ளது. மெஸ்ஸியின் ஹைதராபாத் வருகையை வரவேற்று தெலங்கானா மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி எக்ஸ் தளத்தில் பதிவு வெளியிட்டிருக்கிறார். விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா தொடர்ந்து ஃபிட்டாக இருக்கும் பட்சத்தில் 2027 ஒருநாள் உலகக்கோப்பையில் விளையாடுவர் என இந்திய அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளர் மோர்னே மோர்கல் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பைக்கு இன்னும் நீண்ட காலம் இருப்பதால் தங்களுடைய ஃபிட்னஸை நிர்வகிக்கும் வரை, தங்களுடைய உடல் நன்றாக ஒத்துழைக்கிறது என கருதும் வரை உலகக்கோப்பை பயணத்தில் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இருப்பார்கள் என்றார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் டிசம்பர் 12 முதல் 21 வரை நடைபெறும் U19 ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ் மத்ரே கேப்டனாக செயல்படும் அணியில் வைபவ் சூரியவன்ஷி, விஹான் மல்ஹோத்ரா, வேதாந்த் திரிவேதி, அபிக்யான் குண்டு, ஹர்வன்த் சிங், யுவராஜ் கோஹில், கனிஷ்க் சௌகான், கிலன் ஏ பட்டேல், நமன் புஷ்பக், டி தீபேஷ், ஹெனில் மோகன் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். IPL தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை போன்று ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் கைமாற உள்ளதாக கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா அல்லது அமெரிக்காவைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் ராஜஸ்தான் அணியை வாங்குவார் என லக்னோ அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கோவின் சகோதரர் ஹர்ஷா கோயங்கோ உத்தேசமாக கூறியுள்ளார். 50 ஆண்டு காலமாக கலைத்துறையில் ஆற்றிய சேவைக்காக நடிகர் ரஜினிகாந்தை கௌரவிக்கும் வகையில் கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய ரஜினி, இன்னும் 100 பிறவிகள் எடுத்தால் கூட நடிகனாகவே பிறக்க ஆசைப்படுவதாகவும் தன்னை வாழ வைக்கும் ரசிகர்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முகமது குட்டி என்ற தனது பெயர் மம்முட்டி என மருவியதற்கு பின்னால் உள்ள சுவாரஸ்யமான கதையை நடிகர் மம்முட்டி பகிர்ந்துள்ளார். கேரளாவில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் மம்முட்டி தனது கல்லூரி நாட்களை நினைவு கூர்ந்தார். அப்போது நண்பர்களில் ஒருவரான சசிதரன் ஐடி கார்டில் முகமது குட்டி என்ற தனது பெயரை மம்முட்டி என்று தவறாக படித்ததாக கூறினார். பின்னர் அந்த பெயரே தனக்கு பொருத்தமாகிவிட்டது என மம்முட்டி தெரிவித்தார். போயபதி சீனு இயக்கத்தில் பாலையா நடித்துள்ள அகண்டா 2 திரைப்படத்தின் தாண்டவம் டீசர் வெளியாகியுள்ளது. இந்த படத்தில் சம்யுக்தா கதாநாயகியாக நடித்திருக்கிறார். ஆதி பினிசெட்டி வில்லனாக நடிக்கிறார். அகண்டா 2 படத்தின் அகண்டா தாண்டவம் பாடல் சமீபத்தில் வெளியாகி வைரலானது. நடிகர் துல்கர் சல்மான் நடிக்கும் ஐ எம் கேம் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானது. இயக்குனர் நஹாஸ் ஹிதயாத் இயக்கும் இந்த திரைப்படத்தில் ஆண்டனி வர்கிஸ், மிஷ்கின், கதீர் ஆகியோரும் முக்கிய வேடங்களில் நடிக்கின்றனர். ஆக்ஷனுக்கு அதிக முக்கியத்துவம் உள்ள ஒரு பெரிய பட்ஜெட் படமாக ஐ எம் கேம் உருவாகிறது.
பிரவீன் சரவணன் இயக்கத்தில் நடிகர் சதீஷ் நடிப்பில் உருவாகியுள்ள முஸ்தபா திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிளான தாரா தாரா என்ற பாடல் இன்று மாலை 6 மணியளவில் வெளியாக உள்ள நிலையில் இந்த பாடலின் ப்ரோமோ வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. டார்க் காமெடி களத்தில் உருவாகி வரும் இந்த திரைப்படத்தில் மானசா சௌத்ரி, கருணாகரன், புகழ், ஐஸ்வர்யா தத்தா, லிவிங்ஸ்டன், சாம்ஸ் உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர். அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் கதாநாயகனாக நடிக்க ஒப்பந்தமாகியிருக்கும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அடுத்ததாக பேன் இந்தியா திரைப்படம் ஒன்றை இயக்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கதையை அல்லு அர்ஜுனிடம் லோகேஷ் கூறியதாகவும் அடுத்த ஆண்டு இறுதியில் அவர் நடிக்க ஒப்புக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் தனுஷின் 55வது திரைப்படத்தில் இருந்து பூஜா ஹெக்டே விலகிய நிலையில் சாய் பல்லவியை கதாநாயகியாக நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. திரைப்படத்தை தனுஷின் ஒண்டர்பார் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிப்பது உறுதியான நிலையில் மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டியும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. கார்த்திகை மாதம் 2வது வாரம் வெள்ளிக்கிழமையை ஒட்டி காஞ்சி காமாட்சியம்மன் திருக்கோவிலில் தங்க தேரோட்டம் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் தங்க தேரில் காமாட்சியம்மன் எழுந்தருள கோவில் உட்பிரகாரத்தில் வலம் வந்த திருத்தேரினை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வர சுவாமி கோயிலில் கருங்கல்லால் ஆன நாதஸ்வரம் இசைக்கப்பட்டதை கேட்டு பக்தர்கள் வியப்படைந்தனர். ராஜராஜ சோழன் காலத்தைச் சேர்ந்த இந்த கருங்கல் நாதஸ்வரம் அரிய பொக்கிஷமாக பாதுகாத்து வரப்படுகிறது. கோயில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி திருக்கோயில் வித்வான் தமிழரசன் கருங்கல் நாதஸ்வரத்தை வாசித்தார். மாவட்டம் எடப்பாடி அருகே மோட்டூர் சித்தனேஸ்வரன் கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு தீர்த்தக்குட ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. அதில் ஏராளமான பெண்கள், சிறுமிகள் கலந்து கொண்ட நிலையில் பலரும் பம்பை மேளத்திற்கு அருள் வந்து சாமி ஆடி வந்த காட்சி அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் 5ஆம் நாள் நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் 20 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட வெள்ளி ரிஷப வாகனத்தில் உண்ணாமலையம்மன் சமேத அண்ணாமலையார் மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த வாகனம் சுமார் 32 அடி உயரம் கொண்டதாகும்.